சிலிண்டர் விலையேற அன்னைக்கு தான் நீங்கள் பின்ன பேட்டி எடுத்தீங்க. தம்பி வெயிட் அண்ட் சி, சிலிண்டர் விலையெல்லாம் ஏறல, சிலிண்டரே இல்லை சொல்லி 3 நாள் ஆகல, சிலிண்டர் இல்லை இன்னைக்கு. அடிப்படை நம்ம ரத்தம் மாதிரி பெட்ரோல் டீசல். இது ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு கையேந்திய நாடாக நம்ம இருந்திருக்கோம். கேட்டால் நம்ம வல்லரசு நல்லரசு அதாயிட்டு இதாயிட்டு அப்படின்னு அள்ளி விட்டுட்டு கதை விடுறது தானே உட்காந்து மேடையில் உட்காந்து. ஹோட்டல்காரன் வந்து ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க, பேச்சுலருக்கெல்லாம் சாப்பாடு இல்லை. நான் கேட்குறேன், உனக்கு வீட்டில் சிலிண்டர் இல்லை, இவ்வளோ யோசிக்கிறேன், அரிசி இல்லை, கிராமத்துக்கு ஓடிடணும் எல்லாம் சொல்கிறேன். அங்கே ஒருத்தர் தள்ள வெடியாக விழுந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி யாருமே கவலைப்படல. எங்கேயும் சேதப்பட்ட போகணும், எப்படி போகும்? டீசல் எங்கேருந்து போகிறது? ஒரு நாள் போகலாம், 2 நாள் போகலாம். ரோட்டில் வண்டி நிற்கிதா பாருங்க, அப்படியே வண்டி நிற்கும் ரோட்டில். ஏகப்பட்ட இருக்கு. நான் சொல்றதெல்லாம் ஒரு சின்ன துணுக்கு தான். இது முழுசா சொன்னா நீங்க ரொம்ப பேனிக் ஆயிடும், மென்டலி பேனிக் ஆயிடும். அந்த அளவுக்கு இதுல பிரச்சனை இருக்கு. அதனால எல்லாருக்கும் விற்கிற விலைக்கு தரேன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்கு 100 ரூபா பெட்ரோல் 130, 150 ரூபா போகும். டீசலும் ஒரு 150, 130, 150 ரூபா போயிடும், விலை ஏறிடும். நான் சொல்றது உத்து நோக்கு. எலெக்ஷனே சொன்ன தேதியில் நடக்காது தம்பி, எழுதி வைத்துக்கொள். இந்த ட்ரம்ப் பைத்தியத்திலிருந்து நாட்டை காப்பாற்றணும். உண்மையிலே தான் அவனுக்கு 4 தூக்க மாத்திரை கொடுத்து கண்டிப்பாக தூங்க வைக்கிறனால சாப்பாடு கொடுங்க. அவனுக்கு வெறி பிடிச்சிட்டு அவன் கொல்லணுங்கிற அப்படி எடுத்துட்டான். வெறி கொண்டு ஆட்ட ஆரம்பிச்சு 1.5 லட்சம் பேர் தம்பி இறுதி போர்ல மறக்க முடியாது சாகிற வரைக்கும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம இன்ட்ரி செக்ஷன்ல நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர், சமூக செயற்பாட்டாளர், குற்றவியல் வழக்கறிஞர் திரு R.S. தமிழன் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இதுக்கு முன்னாடி இதே ஒரு விஷயம் பற்றி நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்துருந்தோம் சார், ஈரான் இஸ்ரேல் போர் பற்றி. அது நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. என்னன்னா இந்த போரால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயரப்போகுது, சாப்பாடுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு. அப்படி நீங்கள் சொல்லும் போது நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு சார். இந்த மாதிரி ரூபாய் ஈரான்லேயே போய் பார்த்துட்டு வந்த மாதிரியும், காமனிக்கு சொந்தக்காரர் மாதிரியும், சும்மா அடிச்சு விடுறாரப்பா, பெட்ரோல் அங்கே சண்டை இங்கே போய் ஏறப்போகுது அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்க சொன்னது உண்மையாகிற விதமா இப்ப எல்லா பொருளும் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த எல்பிஜி கேஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு எல்பிஜி பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? நான் அதை கமெண்ட் அடிச்சதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லி நான் சிலிண்டர் வாங்கி வச்சுட்டுவேன், பெட்ரோலை வாங்கி வச்சுப்பேன், டீசலை போட்டு வச்சுக்கோங்க காரில் ஃபுல்லாக. எனக்கு ஊருக்கு 300 கிலோமீட்டர் இருந்தால் போதும் டீசலு. எங்கள் ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போயிட்டால் விறகு அடுப்பு இருக்குது எங்கள் ஊரில். எங்கள் வீட்டில் நான் அதெல்லாம் அழிக்கலை, அப்படியே வச்சுருக்கோம் அடுப்பு மேடையில். விறகு வெட்டி வச்சு எங்கள் வீட்டில் அரிசி நிறையா இருக்குது விளைஞ்சது. கொல்லையில் முருங்கைக்காய் தொங்குது, முருங்கை தழை இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, தக்காளி பழம் இருக்குது, தேங்காய் இருக்குது. அழகாக குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு, புளி இருக்குது எங்கள் வீட்டில் சொந்தமாக, தேங்காயெல்லாம் வச்சு அழகாக ரொம்ப நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு இயற்கை சூழலில் சுற்றிக்கிட்டு இருப்பேன். கிராமத்தில் கரண்ட்டுக்கு தேவையில்லைங்க, கரண்ட் இல்லாமல் போகுது. இப்போ பார்த்துக்கிட்டே இல்லை, அவிய போகிறாங்க வீட்டுக்குள்ளேயே. குழு வெட்டியெல்லாம் இருக்காது நம்மளுக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்காது. கரண்ட் இருந்தால் தானே அதெல்லாம். கரண்ட்னா மின்சார உற்பத்தி கரண்ட் வேணும், பவர் டெர்மினலுக்கு. அங்கே வேலைக்கு போகிற ஸ்டாஃபுக்கு பஸ்ஸுக்கு டீசல் வேணும், பைக்கில் போனால் பைக்கு பெட்ரோல் வேணும், எல்லாமே இருக்குல்ல. பொது போக்குவரத்து கட் ஆகுதில்ல, உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகுதில்ல. இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எனக்கு கிராமத்தில் கரண்ட்டுக்கான அவசியம் தேவையில்லை. செல்ஃபோன் சார்ஜ் போடணும்னா காரில் உள்ளது பேட்டரியில் போட்டுக்கலாம். கொஞ்ச நாளைக்கு எப்படி செல்ஃபோன்லாம் இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். இருக்கிற வரையும் மேட்சப் பண்ணிக்க வேண்டியதுதான். வீட்டில் நீங்கள் பேட்டரி வச்சு லைட் எரிய விட்றீங்கன்னா பேட்டரிக்கு கரண்ட் ஒன்றும் இல்லை, மட்டும் கரண்ட் தானே அது பவர் சப்ளை பேட்டரி சார்ஜ் ஆகும். காரில் சார்ஜ் போடுறதுனா காருக்கு டீசல் வேணும், எல்லாமே ஆஃப் ஆகிடும். கொரோனாவோட மோதமான இடத்துக்கு போயிடுவோம், டோட்டல் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்து 10 மினிட் இப்படி தான் ஆக போகுது. சிலிண்டர் விலையேற அன்னைக்கு தான் நீங்கள் பின்ன பேட்டி எடுத்தீங்க. தம்பி வெயிட் அண்ட் சி, சிலிண்டர் விலையெல்லாம் ஏறலை, சிலிண்டரே இல்லை அப்படின்னாச்சு. சொல்லி 3 நாள் ஆகலை, சிலிண்டர் இல்லை இன்னைக்கு. அடுத்து பெட்ரோல் டீசல் பங்கில் வரிசையில் நிற்பாங்க. இந்த ஏடிஎம்ல நின்ன மாதிரின்னு நிற்கிறாங்களா? பாதி பேர் பங்கில் டீசல் இருப்பு இல்லைன்ட்டாங்க, பாதி பேர் ஸ்டாக்கு வரல. லாரி வந்தோன்னு ஓன்னு பங்கில் ஒரே கூட்டம்.
10 லிட்டர் 5 லிட்டர் போட்டு எத்தனை நாளைக்கு வாழ போகிறோங்கிறது தெரியல. அதான் தண்ணி கேன் அந்த கேன் எடுத்து அதில் பெட்ரோல் பிடிக்கிறாங்க சார். தண்ணி கேனை எத்தப்படி உங்களுக்கு வரும்? திரும்பி வாக்கத்தில் போய் தண்ணி கேன் பிடிக்கணும். இங்கே வடக்க போனால் அலமாதியில் போய் தண்ணி கேன் ஃபில்லிங் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு ஷேர் ஆட்டோ இது டாடா ஏஸுக்கு டீசல் எங்கேருந்து வரும்? இருக்காது. தண்ணி கேனும் வராது. சொல்லுங்க, அப்படி ஒன்று ஒன்றா எதுவுமே இருக்காது. காய்கறி வராது. அதான் சொல்கிறேன், கோவிட்டில் இதெல்லாம் இருந்துச்சு. அடிப்படை நம்ம ரத்தம் மாதிரி பெட்ரோல் டீசல். நம்ம இது ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு கையேந்திய நாடாக நம்ம இருந்திருக்கோம். கேட்டால் நம்ம வல்லரசு நல்லரசு அதாகிட்டு இதாகிட்டு அப்படின்னு அள்ளி விட்டுட்டு கதை விடுறது தானே உட்காந்து மேடையில் உட்காந்து. சார் விவசாயம் கூட பாதிக்கப்படும். ஏன்னா அது விவசாயம் உரங்கள் வந்து அதுல இருந்து எடுக்கப்படுது. உரம் தயாரிப்பு, டிரான்ஸ்போர்ட், லாரி எங்கேருந்து வரும்? இப்போ நான் விவசாயம் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் விற்கணும் மார்க்கெட்டுக்கு, மெட்ராஸ் கொண்டு வரணும், லாரி வேணும் எனக்கு. லாரி இல்லை, மீன் இருக்காது. ஏன்னா ஷிப்பிங் போட்டுக்கெல்லாம் டீசல் வேணும்ல, இருக்காது. அப்புறம் கரை ஓரத்தில் மீன் பிடிச்சாலும் அது விலை அதிகமாகும், ஏன்னா பையிங் அதிகமாகும். இப்படி எல்லாமே சொல்கிறேன். விவசாயத்துக்கு மோட்டருக்கு போட்டு தண்ணி அரைக்கணும், மோட்டருக்கு எது கரண்ட்டு, டீசல் மோட்டர்னா டீசல் எது, பவர் ஃப்ளேயர் இருக்குன்னா அதுக்கு பெட்ரோல் ஊற்றணும், அது எங்கே போகிறது? இப்படி எல்லாமே நம்ம மின்மயானமாக வந்துட்டோம். மின்மயானம்னு சுடுகாட்டுக்கு கரண்ட் வேணுமே, கொளுத்துறதுக்கு, பாடி கொளுத்துறதுக்கு விரவை தேடி தான் போகணும் நம்மளுக்கு. இனிமேலுக்கு விரவு அடுப்பில் அடுத்தடுத்த ஜெனரேஷன் பயணிக்க தயாராக இல்லை. எந்த லேடிஸுக்கும் பயிற்சி இல்லை. ஏன்னா விரவை வெட்டுறதுக்கு ஒரு பயிற்சி வேணும், அதை வச்சு கொளுத்தி அது கொஞ்சோண்டு கொளுத்துறது கிருஷ்ணாயில் அது மண்ணெண்ணெய் வேணும். 2 வருஷம் பற்ற பேப்பர் வச்சு ஊதி ஊதி எப்படி பற்ற வைக்கிறது? வைக்கல வச்சு பற்ற வைக்கணும். இதெல்லாம் நடக்கும். அப்படியே கண் கூட படம் போட்டு காமிக்கிறேன், இதெல்லாம் நடக்கும். நீ உட்காந்து இன்னும் உட்காந்து ஹோட்டல்காரன் வந்து ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க, பேச்சுலருக்குலாம் சாப்பாடு இல்லை. ஆமா சார், இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடால வந்து நிறைய ஹோட்டலும் மூடிட்டாங்க. சென்னை, ஹைதராபாத் அதெல்லாம் அதிகப்படியான ஹோட்டல மூடிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும்? பேச்சுலர் பசங்களுக்கு ஒன்றும் வழி இல்லை. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி 25 லீவ் விட்டாங்க. ஹாஸ்டலில் சிலிண்டரில் சமைக்கிறதுக்கு குறிப்பிட்ட உணவு தான் தர்றாங்கிறாங்க. பிஜிலையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 வகை டிஷ்ஷு 16 வகை டிஷ் எல்லாம் கிடையாது. இவ்வளோ தான் தர முடியும். டீ காஃபி நிறுத்திட்டு வேற சொல்கிறாங்க. ஆமாம், டீ கடை நிறையா மூடிட்டாங்க. டீ கடை இல்லை இன்னைக்கு காலையில், டீ கடை மூடிட்டாங்க. இப்போ இளநீ மெட்ராஸுக்கு, பொள்ளாச்சிலேருந்து இப்படி இளநீ மெட்ராஸுக்கு வரும், இளநீ வராது. கணக்கு A to Z வராது. உப்பு எப்படி வரும்? வேதாரண்யத்துலேருந்து மெட்ராஸுக்கு உப்பு வரும், உப்பு வராது. எல்லாமே காலி தான். இன்னொரு இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வியாழன், சனி, ஞாயிறு, திங்கட்கிழமையில் பாருங்கள். இதை நான் இப்போ பேசுனது திங்கட்கிழமை ரியாக்ட் ஆகும். நான் போடுற இந்த வேக்சின் போடுறேன்னு இப்போ அதோட சைடு எஃபெக்ட் திங்கட்கிழமை தெரியும். இப்போ நான் பேசுனது மறுபடியும் கீழே உட்காந்து நீ கமெண்ட் அடிச்சுட்டே உட்காந்துரு. எந்த ப்ரிகாஷன் நடவடிக்கை எடுக்காத. பெஸ்ட்டு ப்ரிகாஷன் வில்லேஜுக்கு போயிடுறது பெஸ்ட்டு ப்ரிகாஷன். முதல் வேலை அதுதான். நம்ம ஒன்றும் இல்லை, அங்கே ஊரில் போனோம்னா அங்கே லோக்கலாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அங்கே வந்து யாரும் உங்களை பட்டி போட்டு அடுத்து வந்து தின்ற மாட்டான். பக்கத்து வீட்டில் ஒரு கத்திரிக்காய் இருந்து கத்திரிக்காய் கொடுங்கன்னா கத்திரிக்காய் வந்து குழம்பு வச்சுக்கலாம். எல்லாமே சரியானது பிறகு திருப்பி கொடுத்துட போகிறோம். யார்கிட்ட போய் கேட்பட்டவும்ல கேட்க முடியுமா? இமேஜ் பிரச்சனை. பட்டி தான் கிடக்க வயத்தில் 20 போட்டு படுத்துக்க வேண்டியதான். நாங்கள் எப்போ தைரியமா ஆனால் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறது நம்ம மென்டாலிட்டி. டீசல் பெட்ரோல் எதே சொல்கிறேன் தம்பி. கொரோனா காலத்தில் மாஸ்க்கை ஒளிய வச்சாங்களா இல்லையா? மாஸ்க்கை கொடுக்க மாட்டேன்னாங்க, பதுக்குனாங்க மாஸ்க்கை. உயிர்காக்கும் ஆக்சிஜன் சிலிண்டரை ஒளிய வச்சாங்க. எப்படிப்பட்ட மனிதர்களையா நம்மெல்லாம்? நான் கேட்குறேன், உனக்கு வீட்டில் சிலிண்டர் இல்லை, இவ்வளோ யோசிக்கிறேன், அரிசி இல்லை, கிராமத்துக்கு ஓடிடணும் எல்லாம் சொல்கிறேன். அங்கே ஒருத்தர் தள்ள வெடியாக விழுந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி யாருமே கவலைப்படல. அவங்க சாப்பாட்டுக்கு தான் வழி இல்லை, அங்கே உயிருக்கே வாழ வழி இல்லை. ஒரு குழந்தை அழுவுது, நோவாருங்குது. இதோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஹோட்டலில் தோசை ஆம்லெட் இல்லை, ஏன்னா இட்லி ஒரே நேரத்தில் வெந்துடும். சாம்பார் இல்லை, ஆனால் சட்னி இருக்கும், ஏதோ ஒன்று தான் இருக்கும். அடுத்தது தக்காளி சாதம், தயிர் சாதம், இது மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. தக்காளி விலை கம்மி மாதிரி தெரியும், சர்ன்னு பேர போது பாருங்க. முட்டை வந்து இன்னைக்கு 4 ரூபா 60 காசு, 4 ரூபா 40 காசு இப்போ கொள்முதல் விலை. அப்படியே போய் 3 ரூபாய்க்கு 2.5 ரூபாய்க்கு போய் மறுபடியும் முட்டை 50 ரூபாய்க்கு மாறும். ப்ரொடக்ஷன் இருக்காது இல்லை, ப்ரொடக்ஷன் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் ஆகாது. கோழிக்கறி அப்படி விலையேறும், ஆட்டுக்கறி விலையேறும், காய்கறி விலையேறும். பால் இருக்குமா என்னன்னு தெரியல. கொண்டு வர்றது வண்டி, பால் ப்ரொடக்ஷன் ஆகிறதுல கொண்டு வரணும்ல உங்க வீட்டுக்கு. இப்போ இந்தியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 50% 60% டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த தரைவழி போக்குவரத்து தான் நடக்குதுங்களே, சரக்கு போக்குவரத்து. ஆமாம், நான் எங்கள் வீட்டில் பால் பாயிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் ஏரியாவில் மாடு வச்சு பால் ஊற்றுறாரு, அவர்கிட்ட டெய்லி 1 லிட்டர் ஆர்டர் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. அது பால் இல்லைன்னே சொல்ல போகிறது இல்லை, மாட்டுப்பால் தானே ஊற்றுறாங்க, அது இல்லாமல் போகாது. இந்த மாதிரி உங்களை நீங்கள் தகவமைக்கணும். இந்த தகவமைப்பு தான் நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் சேஃப் ஆகிக்கங்க. என்னோட பொறுத்தவரையிலையும் நீ பேச்சுலராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஊருக்கு போயிடுறது பெட்டர். ஃபேமிலியுமே அந்த முடிவு தான் எடுக்கணும். நீங்கள் இப்போ அன்றாட வாழ்வியலை வாழ்த்து நகர்த்த முடியாது. நான் இப்போ எங்கேயாவது பாரிஸ் போகணும், எப்படி போகிறது? எங்கேயாவது சைதாப்பேட்டை போகணும், எப்படி போகணும்? டீசல் எங்கேருந்து போகிறது?
ஒரு நாள் போகலாம் 2 நாள் போகலாம். ரோட்டில் வண்டி நிற்கிதா பாருங்க, அப்படி இப்படியே வண்டி நிற்கும் ரோட்டில். சார் அதே மாதிரி இதனால வந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு போறதுங்க வாய்ப்பு. ஏன்னா நிறைய ஹோட்டல மூடிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஹோட்டல் தொழிலை நம்பி டீ கடை நம்பி வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க சார். இப்ப இந்த ஒரு பிரச்சனையால அவங்களோட வேலை வாய்ப்பு போகுமே, அப்ப அவங்க குடும்ப நிலைமை எப்படி? வேலை வாய்ப்பு கண்டிப்பா போகுது, மாற்று கருத்தே இல்லை. நம்ம கொரோனாவில் இருக்குன்னே பார்த்தோம். அதோட்டு வேலை வாய்ப்பு எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்த்தேங்க. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது, இருக்கவே இருக்காது. நீதிமன்றங்கள்லாம் விர்ச்சுவல் கோர்ட்டு கொண்டு வந்துருவாங்க, வீட்டில இருந்தே ஃபைல் பண்றது. இப்போ ஆல்மோஸ்ட் அதான் நடக்குது. அதுக்கு கரண்ட் வேணுமே, அடிப்படை கரண்ட் வேணும். செல்போன் டவர் இருக்குல்ல, அது பேட்டரியில் இயங்குது. அதை சர்வீஸ் பண்ண வர்றவன் டீசல் போட்டு தானே வரணும். இன்னும் சில செல்போன் டவர்கள் ஜென்சரில் இயங்குது. முக்கியமான அனுகூலமான இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட இடங்கள்லாம் ஜென்ரேட்லாம் ஓடுது. ஹைகோர்ட்டுக்கு கரண்ட் ஜென்ரேட்டர் தான் கொடுக்குது. ஆப்ரேஷன் தியேட்டரில் ஜென்ரேட்டர் இருக்குது, ஜென்ரேட்டருக்கு அது டீசல். சர்ஜரியெல்லாம் கரண்ட் மேலாம் பண்ண மாட்டாங்க, பட்டுன்னு போயிடும் கரண்ட்டு. ஜென்ரேட்டர்லாம் இயங்கும். ஐசியூ ஜென்ரேட்டர்லாம் இயங்குது, டயாலிசிஸ் ஜென்ரேட்டர்லாம் ஓடிட்டு இருக்கு மோட்ரு. இதுக்கெல்லாம் டீசல் கேட்க போவீங்க. ஏகப்பட்ட இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு சின்ன துணுக்கு தான். நான் இது முழுசாக சொன்னால் நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகிடும், மென்டலி பேனிக் ஆகிடும். அந்த அளவுக்கு இதில் பிரச்சனை இருக்குது. சார் அதே மாதிரி இந்த உணவு உடை இருப்பிடம் ஒரு அடிப்படை விஷயம்னு சொல்லுவாங்க சார். இப்போ உணவுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உடையிலேயே வந்து பிரச்சனை. உடை வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்காது, அடுத்து அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல டீசல் இருக்காது, ஜென்ரேட்டர் இருக்காது. ஜென்ரேட்டர் அடிப்படை. மின்சாரத்தை நம்பியெல்லாம் எந்த பிஸ்னஸ் இல்லை, ஜென்ரேட்டர் அடிப்படை. அது இருக்காது. கை மாற்றுறதுக்கு வழி கிடையாது. உறையூர் வீடு கட்டுறது சிமெண்ட் பண்ணுறது உங்கள் வீட்டுக்கிட்டே விளையுதா? எங்கள் ஏரியாவில் பார்த்தா அரியலூர்லேருந்து போகுது டால்மியா, அரியலூர்லேருந்து செட்டிநாடு போகுது சிமெண்ட்டு. வராது இல்லை வீட்டுக்கு. அது ரோடு போறதுக்கு அடிமை இந்த கச்சா நிலையில இருக்க ஒரு மூலப்பொருள், அது கூட கிடைக்காது. கலாமண் வெளிலேருந்து வரணும், மண் எம்சாண்டு வெளிலேருந்து வரணும், வராது. இந்த நேரத்தில் வீடு கட்டி முடிச்சவங்க படித்தாங்க, கட்ட ஆரம்பித்தவங்களாம் டீலில் விட்டுருவாங்க. என்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ அது எல்லாமே ஃப்ளாப்பு தான், அது எல்லாமே அவுட்டு தான். கட்டுமான பொருள் எவ்வளோ பேர் வேலை இழப்பாங்க, எவ்வளோ பேர் வேலைகள் இருக்காங்க அந்த ஃபீல்டில், எவ்வளோ பேர் முதலீடு பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கே கிடைக்காது திருப்பி லாரி லாரி டிரைவர் எவ்வளோ கேவலமாக எல்லாம் நினச்சி அடிக்கிறீங்க. டேய் பாருங்கள், வேலைக்கு மட்டும் பாருங்கள் என்ன நடக்க போகுது. லாரிக்குமே பிரச்சனை என்னென்னா, அந்த ஓனர்ஸ் எல்லாம் புதுசாக கடை வாங்கி டியூ போட்டு வண்டி வாங்கியிருப்பாங்க, கட்ட முடியாது. கொரோனா மாரி தான் தம்பி, இது ஒரு லாக்டவுன் தான். முதல்ல அரசாங்கம் போட்டுச்சு, இது நீங்களே போட்டுவீங்க லாக்டவுனு. நம்மளே லாக்டவுன் போட்டுக்குவோம். சிலிண்டர் இல்லை, வீடு காலி, முடிஞ்சது தானே. டீசல் இல்லை, பொது போக்குவரத்து காலி, முடிஞ்சது தானே. பெட்ரோல் இல்லை, தனி மனித போக்குவரத்து காலி, பைக் காலி. வேறு என்ன இருக்குது நாட்டில்? வண்டி உருளாமல் எது, கப்பல் ஷிப்பிங் இல்லை, ஃப்ளைட்டு இல்லை, ஃப்ளைட்டுக்கு ஒயிட் பெட்ரோல் வேணும், ஃப்ளைட்டு இல்லை, கப்பல் இல்லை, முடிஞ்சுது. கேம் ஓவர். இதுக்கு மேலே என்ன இருக்குது கேம்? ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன், எல்லாமே முடிஞ்சுது. அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள முடியும். இந்திய அரசு வந்து ரஷ்யாவில் வந்து வாங்குறாங்க கச்சா பாரல். அவங்க என்ன சொல்லிட்டான் பாரல்னா, இந்தியா மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பான நாடு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நமக்கு 40% சப்சிடி கொடுத்தாங்க. சப்சிடினா அவங்க லாபம் இல்லாமல் கழிச்சிட்டு கொடுத்தாங்க. இடையில வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு அப்புறம் மோடி கையெழுத்து போட்டு அமெரிக்காவுக்கு போய் கச்சா எண்ணெய் வாங்கினாங்கல்ல, அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட எதிரொலியாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் முதல் நாள் வெளியே அனுப்பிச்சு அடுத்த 3 நாள் கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் ரஷ்யாவில் வாங்கிட்டு இருந்தோம் நம்ம, அப்போ சந்தேகம் வரும் தானே, கையெழுத்து போட்டாங்க. இப்போ ரஷ்யாவுக்கு போகல வேணும்னு சொல்லிட்டான். ஓஹோ, நினச்சா வந்து வியாபாரம் பண்ணுவேன், நினச்சா போவேன், உன நான் விலை கம்மியாக தரணுமா பையா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. மற்ற நாட்டு கொடுக்குற மாதிரி தான் உனக்கும் கொடுக்க முடியும். நீ ஒன்றும் நட்பு நாடெல்லாம் கிடையாது, அது வேற கதை. நீ போயிட்ட இடையில, அதுதான் சப்சிடி கொடுத்தா இங்கே உள்ள கம்பெனிஸ் ஒத்துக்க மாட்டாங்க, இடையில போயிட்டாங்கன்னு. அதனால் எல்லாருக்கும் விற்கிற விலைக்கு தரேன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்கு 100 ரூபா பெட்ரோலு 130 150 ரூபா போகும், டீசலும் ஒரு 150 150 ரூபா போயிடும், விலை ஏறிடும். மறுபடியும் போர் பதட்டம் கம்மியாகிட்டா அதை விலையை குறைப்பாங்கன்னா குறைக்க மாட்டாங்க, தின்னு ருசி கண்டவங்க எப்படி குறைப்பாங்க? அது அன்னைக்கு சொன்னீங்க. ஆமா, விலை ஏறிச்சுன்னா இறங்கவே இறங்காது. நான் அன்னைக்கே சொன்னது, நீனே சொல்லிட்டேன், இறங்கவே இறங்காது. நிர்மலா சீதாராமன் மேடம் ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசலை கொண்டு வரனாங்க. எங்கே கொண்டு வந்தாங்க? ஒரு நாட்டுக்குள்ள குறைந்தபட்சம் இன்னொரு நாட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி டீசல் பெட்ரோலை பாதுகாக்க முடியாத லட்சணத்தில் இவங்க இருக்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ணி பாதுகாத்துருக்கணும்ல. ஒரு மாதம் ஆனாலும் ஒரு ஸ்டேட்டுக்கு தேவையான பெட்ரோல், ஒரு ஸ்டேட்டுக்கான டீசல் கொடுத்துருக்கணும்ல. இதனை மாநில அரசு செய்ய முடியும், மத்திய அரசு செய்ய முடியும். போருக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆர்மிக்கு டீசல் கொடுத்துருவாங்க, ஆர்மிக்கு பெட்ரோல் கொடுத்துருவாங்க, ஆர்மிக்கு கரண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, பாதுகாப்பு. இதெல்லாம் பாதுகாப்பு துறையிலும் பிரச்சனை வரும் அப்படின்னு தாராளமா வரும்னு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல அவங்களுக்கு போவதான் நமக்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு கொடுக்குறாங்கிறதா பேச்சு. அடுத்து நேவி கொடுக்கணும், கடற்படை, அதுக்கு டீசல் தான். கப்பல் போதில் நேவி கப்பல், அது கொடுக்கணும். 3வது தரைப்படை, 4வது போலீஸுக்கு வேணுமே பெட்ரோல். 5வது ஆஸ்பத்திரியில் வர 108க்கு டீசல் எங்கேருந்து வரும்? ஜென்ரேட்டர் ஒரு பக்கம், 108க்கு டீசல் வேணுமே, ஆம்புலன்ஸுக்கு டீசல் வேணுமே, ஃபயர் சர்வீஸுக்கு டீசல் வேணுமே. இதெல்லாம் எங்கே போகிறது? பெரிய சிக்கலாக போகுது. ஒரு லிட்டர் டீசலுக்கு அடிச்சுக்கிட்டு மாற போகிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கு. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், இந்த நிலைமை இன்னும் ஈரான் இஸ்ரேல் போர் இன்னும் 40 நாள் தொடர்ந்தா
இந்தியாவோட நிலைமை இன்னும் எப்படி செய்யும்? 40 நாள் இன்னும் 10 நாள்லேயே டப்பா டான்ஸ் ஆடிடும். எழுதி வச்சேங்க. என் வார்த்தைகளும் மறையாது, நானும் மறைய போகிறதில்ல. 10 நாள்லேயே மறைஞ்சிருவோம். இன்னும் 10 நாளில் டப்பா நீ வர்ற வேலைக்கிழமைக்குள்ள டப்பா டான்ஸ் ஆடும். இன்னைக்கு வேடன் தம்பி, வேடனோட 8 நாள் டப்பா டான்ஸ் ஆடும். வர்ற சனி நேரம் நீ வந்து பேட்டி எடுக்கிற. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் பேசுனதை, நோட் பண்ணி வச்சேங்க. 10 நாள் கழிச்சு என்னை கமெண்ட் பாக்ஸ் வந்து திட்டுறா, உனக்கு நான் அனுமதி தரேன்டா. 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணு. நான் சொல்றது உத்து நோக்கு. எலெக்ஷனே சொன்ன தேதியில் நடக்காது தம்பி, எழுதி வைத்துக் கொள்ளு. அதான் சார், இந்த ஒரு இஷ்யூ எலெக்ஷன் லெவலுக்கும் பிரச்சனையை சொன்ன தேதியில் நடக்காது. எங்க இருந்து நடத்துறது? நான் இங்க இருந்து ஓட்டு போறது ஊருக்கு போகணும், என்கிட்ட பஸ்ஸே அது. உனக்கு இங்கே எனக்கு ஓட்டு அக்காமடேட் ரெடி பண்ணி கொடுக்கணும். அந்த பூத்து பெட்டியில் தூக்கிட்டு போறது டீசல் வேணுமா இல்லையா? போலீஸ் எல்லாம் வரணும்ல, டீசல் எடுத்துக்கிட்டு எங்க இருந்து டீசல் இருக்கு? அடிப்படை ரத்தம் டீசலும் பெட்ரோலும், காலி கேஸ், எல்பிஜி. ஆட்டோ பூரா எல்பிஜி மாத்தினாங்க. எல்பிஜி இல்லை, ஆட்டோ இருக்காது. ஓலா இருக்காது, ராபிட்டோ இருக்காது, ஜெப்டோ இருக்காது, எல்லாம் இருக்காது. இன்னைக்கு பார்த்த இந்த உலகத்தை நான் வர்ற வெள்ளிக்கிழமை என்கிட்ட பார்த்துட்டு பேட்டி கண்டிப்பாக வரணும். சார், இப்போ சாப்பாடு மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? சொல்லிட்டேன், ரொம்ப சிரமம் தம்பி. பேச்சுலர் பசங்களாம் ரொம்ப சிரமம். என்ன செய்ய முடியும் சார்? குடும்பமே கதுறாங்க சார். இப்போ பேச்சுலர் ஆச்சு, ஓகே, அங்கே போய் வாங்குறாங்க. இப்போ கேஸ் தான் வீட்டில் சமைக்க முடியும். அடிப்படை பொருள் இங்கே இல்லவே இல்லை. எல்லாருமே கஷ்டம்னு சொல்ல வர்றேன். பள்ளிக்கூடத்துக்கு புள்ளிக்கு சோறு கொடுக்கணும். பள்ளிக்கூடம் எவ்வளோ கரண்ட் தம்பி? பள்ளிக்கூடமே ஜென்ரேட்டர் நம்பி தான் இயங்குது. பள்ளிக்கூடத்தில் கரண்ட் இல்லைன்னா கிளாஸ் ரூமில் உட்கார முடியும்? பசங்களால் படிக்க முடியுமா? எழுத முடியுமா? எல்லாமே தள்ளி தான் வைக்க போறாங்க. இது வரைக்கும் எக்ஸாம் வரையும் தள்ளி வச்சாலும் தள்ளி வைப்பாங்க. காலேஜ்லேயும் விட்டாங்களே, ஐடிசி இன்டெஃபினட் க்ளோஸ் போட்டாங்களே. வேற வழி இல்லை. என்ன இதுதான் யதார்த்தம், இது நிதர்சனமான உண்மை. இதைத்தான் நான் சொன்னேன். இது அடுத்த 8வது நாள் வேற மாதிரி இருக்கும், வந்து எடுத்துட்டு போகும். சரிங்க சார், இவ்வளவு விஷயம் வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆனா இதுக்கு என்ன தீர்வு சார்? சமாதானம், வேற வழியே இல்லை. காம்ப்ரமைஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல். சண்டை போட்டு வந்துட்டு நான் நெஞ்சு நிறுத்தி முறைக்கிறத விட ஒன்று நான் சமாதானமா போயிடுறேன். நம்மளே பாருங்களேன், வாழ்க்கையில தூக்கி கோவப்பட்ட காலங்கள்லாம் இழப்பு அதிகமாக இருந்திருக்கும். கோபம் எல்லாத்தையும் அழித்து விடும். சினம் காக்கவில்லை என்றால் எல்லாத்தையும் போயிடும். காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு வள்ளுவன் சினம் காக்கணும், கோபத்தை காக்கணும். இந்த ட்ரம்ப் பைத்தியத்திலிருந்து நாட்டை காப்பாற்றணும். உண்மையிலே தான் அவனுக்கு 4 தூக்க மாத்திரை கொடுத்து கண்டிப்பாக தூங்க வைக்கிறனால சாப்பாடு கொடுங்க. அவனுக்கு வெறி பிடிச்சிட்டு அவன் கொல்லணுங்கிற முடிவு எடுத்துட்டான். வெறி கொண்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரேல் அவன் ஏற்கனவே அப்படிதான். இப்போ என்னன்னா, இந்தியா போன்ற நாடுகள் இருக்குல்ல, நடுநிலை நக்கிகள், நம்ம போய் மெதுவாக பேசி, எங்க இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குங்க, ஏங்க அமைதியாக இருங்குங்க, என்னங்க பிரச்சனை, வாங்கங்கன்னு சொல்லி பேசணும். ஆனால் இலங்கையில் போர் நடந்தப்போ ஒருத்தனும் பேச வரல. 9 நாடுகள் சேர்ந்து ஒத்த நாட்டை அடிச்சானும்ல இலங்கையில். 1.5 லட்சம் பேர் தம்பி இறுதி போரில் மறக்க முடியாது. சாகிற வரைக்கும் செத்து போன தாயோட மார்பில் பால் குடிச்சிக்கிட்டு இருந்தது புள்ள. அம்மா செத்து போச்சு, மண்டை சிதறி போச்சு. அதுக்கு தெரியல மாற செப்பிக்கிட்டு இருந்துச்சு. இதை விடவாடா உலகத்தில் ஒரு கடினமான புகைப்படத்தை நம்ம பார்த்துட போகிறோம். இது காசாவில் 200 குழந்தைகள் அடுக்கி வச்சிருந்தான்ல, இன்னைக்கு வலிக்கல யாருக்கும். அதனால சமாதானம். ட்ரம்ப் அவர்களே, இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு உள்ளது அவன் தனிப்பட்ட பிரச்சனை. நீங்கள் தேவையில்லாமல் அதில் ட்ராவல் ஆகுறதா இங்கே சிக்கல். அதை அவன் பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி ஈரானும் சொல்கிறேன். அமெரிக்கா போதோட்டு தானே அமெரிக்காவோட நட்பு நாடுகளை அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சவுதி, துபாய் எல்லாம். அதனால நீங்களாம் துணை போகாதீங்க. நான் ஒதுங்கிக்கிறேன்னு ஒதுங்கிங்க. இதில் ஒன்றும் ஈகோ இல்லை. நீங்கள் பண்ணுற வேலைனால எல்லாரும் பாதிக்கப்படுறான். நீங்கள் உங்களோட ஈகோனால எல்லாரும் பாதிக்கப்படுறான். ஈரானில் தானே போர் நடந்தது, படுத்து கிடந்தாங்க நம்மால். இங்கே நெறி கட்டுனுச்சா? இது என்ன பேக் ஃபயரு? இன்னும் வரப்போகும் 1 வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 வாரத்துக்குள்ளே போர் நிற்கலைன்னா, நான் சொல்கிறேன், போரை நிறுத்துகிற ஐடியாவெல்லாம் ட்ரம்புக்கு கிடையாது. இந்த 8 நாளில் போரை நிறுத்தலைன்னா, இதே இன்னும் 8வது நாள் பெட்ரோல் டீசல் இருக்காது, பொது போக்குவரத்து நிற்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். ஈரான் இஸ்ரேல் போரால வந்து இந்த எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, இதுக்கப்புறம் என்னென்ன பாதிப்பு இருக்கும்னு அன்றே கணித்தா தமிழ் மாதிரி வரப்போது இப்பே கணிச்சிட்டீங்க. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.